வணக்கம். தமிழ் நூலகத்தின் ஒளிச் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்கின்றோம். வணக்கம் போராளிகள். அன்பான புலம்பெயர் உறவுகளே, உரிமையுடன் எனது மன எண்ணத்தை பகிர்கின்றேன். தவறாக இருந்தால் மன்னிக்கவும். எமது போராட்ட பின்னடைவுக்கு பல காரணங்கள் அடையாளப்படுத்தப்பட்டாலும் எங்களது பிந்திய சிந்தனைகளும் முக்கிய காரணமாக அமைந்தது. இப்போது அந்த நிலைமை மாறுவதாக தெரியவில்லை. தவறுகளை இனங்கண்டு நிவர்த்தி செய்வதாகவும் தெரியவில்லை. இப்படியே நாம் இருந்தால் தமிழீழத்திற்கான இடைவெளி அதிகமாகவே இருக்கும். ஈழத்தில் இப்போதுதான் பலருக்கு புலிகளின் அருமை புரிகிறது. நமது செயற்பாடுகள் நடைபெற்ற காலத்தில் எமக்கு எதிரான விமர்சனங்களை முன்வைத்த பலரும் தற்போது தலைவன் வரவுக்காக இயங்குகின்றார்கள். நல்லது, இது காலம் கடந்த ஞானம். அதுபோலவே புலம்பெயர் தேசத்தில் உள்ள நீங்கள் எமது போராட்டத்தில் பெற்ற துன்பங்களுக்காகவும் இழப்புகளுக்காகவும் தீர்வை பெற போராடுகிறீர்கள். மகிழ்வுடன் வரவேற்கின்றேன். அது கடமையும் கூட. ஆனால் நீங்கள் போராடுவது கடந்த காலத்தில் ஏற்பட்ட இழப்புகளுக்காக. அத்தோடு நீங்கள் நிகழ்காலத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இனத்துடைப்புகளுக்கு எதிராகவும் போராட அன்போடு வேண்டி அழைக்கின்றேன். இங்கு இன்னமும் இனத்துடைப்பு நடந்து கொண்டிருக்கின்றது. நில ஆக்கிரமிப்பு, போதை பாவனை மற்றும் சமூகத்தை குழப்பும் செயற்பாடுகள் தொடர்பாக நீங்கள் ஊடகங்கள் வாயிலாக அறிந்திருப்பீர்கள். ஆனால் அதைவிட பயங்கரமான ஆட்கடத்தல்கள் பெருமளவில் ஊடகங்களுக்கு வராமல் போய்விடுகின்றது. ஆட்கடத்தல் என்பது பல வழிகளில் நிகழ்த்தப்படுகிறது. ஒரு நபர் தான் கடத்தப்படக்கூடும் என தெரிந்திருந்தும் அது தொடர்பில் பகிரங்கமாக தெரிவிக்க முடிவதில்லை. அதற்கு நாம் கூட காரணமாகின்றோம். ஈழத்தை பொறுத்தவரை எங்கு சென்று முறையிட்டாலும் பாதுகாப்பு கிடைக்காது. அத்துடன் உங்களுக்கு தெரியப்படுத்த முயல்கையில் அது தொடர்பான ஆதாரங்கள் கேட்கப்படும். அதை நிரூபித்து ஊடகங்கள் புரிந்து கொள்வதற்கு முன்னரே கடத்தல் நடைபெற்றுவிடும். யாரும் அது தொடர்பில் கவனம் எடுக்க மாட்டார்கள். மேலும் இவ்வச்சுறுத்தல் தொடர்பில் சமூகத்திற்கு மற்றும் புலம்பெயர் தேசத்தில் உள்ள தங்களுக்கு கூறினால் பெரும்பாலானவர்கள் நம்ப மறுக்கின்றார்கள். ஏமாற்றி பணம் பெற பொய் சொல்கிறார்கள் என்பீர்கள். ஏற்றுக்கொள்கின்றேன். இப்படியான மோசடிகள் நடைபெறுகின்றன. அதே போல் உண்மைகளும் உள்ளன. இங்குள்ள மக்களின் நமது போராட்டத்துடன் தொடர்புடையவர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அச்சுறுத்தலானது மிகவும் அபாயகரமானது. நாம் நிம்மதியற்ற வாழ்வு வாழ்கின்றோம். நாம் ஒவ்வொருவரும் கடத்தப்பட்டு காணாமல் போகும் வரை எமது உறுதித்தன்மையும் செயற்பாடுகளும் உங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இப்படியான அவல நிலை இனியும் நீடிக்க விடாதீர்கள். இங்குள்ள போராளிகள் தங்கள் தொடர்பான முழு விவரங்களை எல்லோருக்கும் தெரிவிக்க முடியாது என்பதை தாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஈழத்தில் நமக்கான தீர்வு கிடைக்கும் வரை நிம்மதியாக உயிருடன் வாழ முடியாது. அன்று எரிகணை வீச்சுக்கும் துப்பாக்கி சன்னங்களுக்கும் நடுவே போராடினோம். எமது கையிலும் ஏதோ ஒன்று இருந்தது, துணிந்து நின்றோம். ஆனால் இன்று எந்நேரத்திலும் கடத்தப்படலாம், காணாமல் போகலாம் என்ற நிலையில் வேறு வழியின்றி இங்கு இருக்கின்றோம். நான் உங்களிடம் உரிமையுடன் பணிந்து கேட்கின்றேன். நீங்கள் இங்குள்ள உறவுகளுக்கு மாதாந்தம் அல்லது விசேட தேவைகளுக்காக உதவிகள் செய்கின்றீர்கள். அதற்கு நன்றிகள் பல. இன்னும் மேம்பட்ட விதமாக நீங்கள் தனியாக முடியாவிட்டாலும் நண்பர்கள், உறவுகளாக இணைந்து ஈழத்தில் உள்ளவர்களில் உயிர் அச்சுறுத்தல் உள்ளவர்கள் என நீங்கள் கருதும் நபர்களை வேறு தேசங்களுக்கு செல்ல உதவி புரியுங்கள். இங்குள்ள எல்லோரும் போராட்டத்திற்கு நேர்மையானவர்கள் இல்லை. ஆனால் நேர்மையானவர்களை கைவிட்டு விடாதீர்கள். ஒன்று மட்டும் நிச்சயம், ஈழத்தில் இன்னும் இனப்படுகொலை ஆதாரங்களும் போராட்ட ரகசியங்களும் நிறைந்துள்ளன. அவற்றை வெளிக்கொண்டு வரவும் பாதுகாக்கவும் உதவி செய்யுங்கள். அவற்றை வெளிக்கொண்டு வர வேண்டுமெனில் அது தொடர்பான நபர்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும். உங்களால் எல்லோரையும் நம்ப முடியாது, ஏற்றுக்கொள்கிறேன். ஈழத்தில் உள்ள உங்கள் உறவுகள், நண்பர்கள் மூலமாக உறுதிப்படுத்தி சரியானவர்களுக்கு உதவி செய்யுங்கள். எல்லோரும் தமிழர் என்ற வகையில் பெரும்பாலானோருக்கு பாதுகாப்பு கிடைக்கும். எமது போராட்டமும் விடுதலையும் விரைவுபடுத்தப்படும். நன்றி. ஐயன்னா தமிழ்மாறன், தமிழீழம். வருடம் 50 கோடி பணத்தை நாசம் செய்யும் வடமராட்சி பகுதியில் அமைந்துள்ள ஆலயங்கள். தமிழர்களின் செயல்பாடுகளில் ஆலயங்களுக்கு பணம் செலவு செய்வது ஒன்று. உணவு பஞ்சம், வேலையில்லா திண்டாட்டம், ராணுவ கெடுபிடிகள், அரசுகளின் ஆக்கிரமிப்பு, இப்படி மனிதனுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கின்றன. அதுவும் தமிழர்களுக்கு என்றால் பட்டியலிட முடியாத அளவு பிரச்சனைகள் இருக்கின்றன. நாம் இவற்றை எப்படி சரி செய்ய முடியும் என்று சிந்திக்காத தவறான முறைகளில் மூடத்தனமாக பணத்தை கோயில் திருவிழாக்கள் என்று செலவு செய்து ஆட்டம் பாட்டம் என்று கூடி கும்மாளம் அடிக்கின்றோம். நமது பொருளாதாரத்தை நாமே குழி தோண்டி புதைக்கின்றோம். தமிழ் நூலகம் நடத்திய ஆய்வில் வடமராட்சி பகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் பணம் வருடம் நாசம் செய்யப்படுகின்றது. ஒரு வழியில் சில வேலை வாய்ப்புகளை இந்த பணம் வழங்குவது உண்மைதான். ஆனால் அவ்வேலை வாய்ப்பு உலக பொருளாதார கொள்கைக்கு முரணான வேலை வாய்ப்பாக இருக்கிறது. வேலை வாய்ப்பை ஏற்படுத்துவதன் ஊடாக வேலை வாய்ப்பு
என்பது அதிகரிக்க வேண்டும். அதுவே உலக பொருளாதார தத்துவத்துக்கு அமைவானது. ஆனால் கோயில்களில் செலவு செய்யும் பணம் குறிப்பிட்ட வட்டத்துக்குள் என்றும் தொடர்ந்து இருப்பதாகவே அமைகின்றது. வடமராட்சியில் ஆலயங்களுக்கு செலவு செய்யும் பணத்தை கொண்டு ஒரு தொழில்பேட்டையை அமைத்தால் குறைந்தது ஒவ்வொரு வருடமும் 10,000 பேருக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தலாம். காலப்போக்கில் அவை பெரிய சக்தி மிக்க நிறுவனங்களாய் மாறும். இது வடமராட்சியில் மட்டும்தான். இலங்கை தீவு பூராகவும் எத்தனை ஆலயங்களில் பணத்தை இதே முறையில் வீணடிக்கின்றனர் என்று நீங்களே கணக்கு போட்டுக் கொள்ளுங்கள். அவற்றை முதலீடாக பாவித்தால் ஏழ்மை என்ற வாசகம் தமிழர்கள் மத்தியில் என்றோ மாறியிருக்கும். இனியாவது இப்படியான பண வீணடிப்பை கட்டுப்படுத்த சமூகங்கள் முன்வர வேண்டும். இறைவன் என்பவர் இருந்தால் உண்மையில் இவற்றை விரும்புவாரா என்று நீங்களே யோசித்து பாருங்கள். பஞ்சம், பசி, பட்டினி, வாழ மனையில்லாது திண்டாடும் மனிதர்கள் இருக்க ஆண்டவன் தனக்கு இதுவெல்லாம் செய்ய வேண்டும் என்று எங்காவது கூறியுள்ளாரா? இப்படி செய்கின்றவர்களை அரக்கர் என அழிக்கவே கூறுவார். அதுதான் தமிழர்களுக்கு அழிவு தொடர்கின்றதோ என்னவோ. 3 மாத குழந்தை உயிரை பறித்த மத நம்பிக்கை. சுன்னத்து செய்கையில் ஏற்பட்ட தவறினால் மோசமாக பாதிக்கப்பட்ட 3 மாத குழந்தை ஒன்று பரிதாபமாக உயிரிழந்துள்ளது. கொழும்பு மாளிகாவத்து பகுதியை சேர்ந்த முகமது அம்டன் என்ற குழந்தை அரைக்குறை சுன்னத்து செய்த நிலையில் மோசமாக பாதிக்கப்பட்டு கொழும்பு லேடி ரிச்வே வைத்தியசாலையில் கடந்த 29ஆம் தேதி சேர்க்கப்பட்டு நேற்று உயிரிழந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக மருந்து விற்பனை நிலையம் ஒன்றின் உரிமையாளரான முகமது நியாஸ் என்பவர் தமிழீழ ஆக்கிரமிப்பு மற்றும் தமிழின் அழிப்பு ஸ்ரீலங்கா காவல்துறையால் கைது செய்யப்பட்டார். சுன்னத்து செய்யும் மருத்துவராக செயற்பட்ட இவரின் கவனையினத்தினாலேயே குழந்தை பரிதாபமாக உயிரிழக்க நேரிட்டது என்ற சந்தேகத்திலேயே இவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ராவணாபாளைய பொது பலசேனா போன்ற அமைப்புகளை வீதியில் இறக்கி அரசு தனது தேவையை நிறைவேற்றி வருகிறது. வெளிநாட்டு சக்திகள் மஹிந்த ராஜபக்சவை பதவியிலிருந்து அகற்றும் நிலை உருவானால் நாட்டின் அப்பாவி மக்கள் பாதிக்கப்பட நேரிடும். அதனால் அதற்கு முன்னர் உள்நாட்டு சக்திகள் அவரை பதவியில் இருந்து அகற்ற வேண்டும் என்று நவசமாஜ கட்சியின் தலைவர் விக்ரமபாகு கர்நாடக தெரிவித்தார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்ததாவது, இன்றைய அரசை பாதுகாப்பது என்பது நிறைவேற்ற அதிகாரத்துக்கும் அப்பால் சென்ற பாசிசவாதம் உருவாக இடமளிப்பதாகும். ராவணாபாளைய பொதுபல சேனா போன்ற அமைப்புகளை வீதியில் இறக்கி அரசு தனது தேவையை நிறைவேற்றி வருகிறது. நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஆட்சி முறையை ஒழிக்க இனவாதமற்ற பொது வேட்பாளரை தேடுவது சிரமமானது. அதேவேளை 1988 1989 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட கொலைகளுக்கு ஜேவிபி மன்னிப்பு கோருவது கேள்விக்குரியது. அவர்கள் கொண்டிருந்த தவறான கொள்கை தொடர்பிலேயே ஜேவிபியினர் மன்னிப்பு கோர வேண்டும் என்றார். கிறிஸ்துமஸ் தீவு ஏதிலிய தடுப்பு முகாமில் பாதுகாப்பு அதிகாரிகள் தாக்குதலில் பலர் காயம். கிறிஸ்துமஸ் தீவு தடுப்பு முகாமில் நேற்று நடைபெற்ற எதிர்ப்பு பேரணியில் புகலிட கோரிக்கையாளர்கள் பலர் காயமடைந்துள்ளதை குடிவரவு அமைச்சர் ஸ்காட் மோரிசன் உறுதி செய்துள்ளார். இந்த தடுப்பு முகாமில் நிகழ்ந்த ஆர்ப்பாட்டத்தை பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் ஒடுக்க முனைந்த சமயம் அசம்பாவிதம் நிகழ்ந்திருப்பதாக மோரிசன் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். மானுஸ் தீவு தடுப்பு முகாமில் ஈரானிய புகலிட கோரிக்கையாளர் ரேசா பெராட்டி படுகொலை செய்யப்பட்டு 100 நாட்கள் கடந்துள்ளதை நினைவு கூறும் கிறிஸ்துமஸ் தீவை சேர்ந்த ஆண்கள் ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறார்கள். இவர்களில் 70 பேரை விசேட பயிற்சி பெற்ற பணியாளர்கள் அப்புறப்படுத்தி ரெட் பிளாக் எனப்படும் அதிஉயர் பாதுகாப்பு முகாமிற்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். தடுத்து வைக்கப்பட்டவர்களில் சிலர் கோபவேஷத்துடன் செயற்பட்டதால் அவசர பதிலளிப்பு குழுவை ஸ்தலத்திற்கு வரவழைத்து அவர்களை கட்டுப்படுத்த நேர்ந்தது என மொரிசன் குறிப்பிட்டார். பாதுகாப்பு உத்தியோகத்தர்களால் கைது செய்யப்பட்டவர்கள் அமைதியாக சென்றதாகவும் சிலர் முரண்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனால் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் புகலிட கோரிக்கையாளர்கள் காயமடைந்தது உண்மைதான் என மொரிசன் தெரிவித்துள்ளார். 2 பேருக்கு பலத்த காயம் ஏற்பட்டதாகவும் சம்பவ இடத்தில் முதலுதவி அளிக்கப்பட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். மேலும் 4 பேர் எலும்பு முறிவு மற்றும் வீக்கம் காரணமாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். இன்னும் ஒரு புகலிட கோரிக்கையாளருக்கு மணிக்கட்டில் காயம் ஏற்பட்டதாகவும் அவருக்கும் சிகிச்சை அளித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஏபிசி செய்தி சேவைக்கு போராட்டத்தை கண்ணுற்ற ஒருவர் தகவல் வழங்கியுள்ளார். அவர் தெரிவிக்கையில், எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தினை நடத்தியவர்கள் அமைதியாக சென்றனர். இதனை தடுப்பதற்கு நன்கு பயிற்றுவிக்கப்பட்ட பாதுகாப்பு உத்தியோகர்கள் வந்தனர். போராட்டத்தை நடத்தியவர்களை கைது செய்ய சிலர் தாமாகவே சரணடைந்தனர். முரண்டு பிடித்தவர்களை இழுத்துச் செல்லும் போது பலருக்கு காயம் ஏற்பட்டது. பயந்து ஒதுங்கி இருந்தவர்களையும் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் இழுத்துச் சென்றனர் என தெரிவித்துள்ளார். ஆளும் கட்சி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி இணைந்து ஹக்கீமிற்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம். ஹக்கீமை கட்சி தலைவராக கருத முடியாது பிரதி சபாநாயகர். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் நீதி அமைச்சருமான ரவுப் ஹக்கீமிற்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒன்றை நிறைவேற்ற திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆளும் கட்சி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டாக இணைந்து இவ்வாறு நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்ற உத்தேசித்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. சட்ட கல்லூரிக்கு மாணவர்களை அனுமதிப்பது தொடர்பிலான புதிய நடைமுறையை ஏற்றுக்கொள்ள முடியாது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 30 வயதுக்கும் மேற்பட்டவர்கள் சட்ட
கல்லூரியில் அனுமதி பெற்றுக் கொள்ள முடியாது என புதிய நடைமுறை ஒன்று அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. சட்ட ரீதியான அங்கீகாரம் இல்லாத நிலையில் ஹக்கீம் இவ்வாறான ஒரு நடவடிக்கையை எடுத்துள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பெரேரா தெரிவித்துள்ளார். நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒன்றை பாராளுமன்றில் நிறைவேற்றுவது குறித்து ஆளும் கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். ஹக்கீமை கட்சி தலைவராக கருத முடியாது பிரதி சபாநாயகர். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவுப் ஹக்கீமை கட்சி தலைவராக கருத முடியாது என பிரதி சபாநாயகர் சந்திம வீரக்கொடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் ஹக்கீமை கட்சி தலைவராக கருத முடியாது. ரவுப் ஹக்கீமை சபாநாயகர் கட்சி தலைவராக அங்கீகரிக்கவில்லை. கட்சி தலைவர்கள் பட்டியலிலும் சபாநாயகர் ஹக்கீமின் பெயரை உள்ளடக்கவில்லை. எனவே விசேட உரையாற்றுவதற்கு இடமளிக்க முடியாது என குறிப்பிட்டுள்ளார். கட்சி தலைவர் என்ற ரீதியில் நாடாளுமன்றில் உரையாற்ற அனுமதி அளிக்குமாறு ஹக்கீம் பிரதி சபாநாயகரிடம் இன்று கோரியிருந்தார். இந்த கோரிக்கையை பிரதி சபாநாயகர் சந்திம வீரக்கொடி நிராகரித்துள்ளார். 4 பெயர்கள் மட்டுமே கட்சி தலைவர்களாக உள்ளடக்கப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். நன்றி, வணக்கம். தமிழ் தமிழ் என்று பேசுவது ஒரு ஃபேஷன். தமிழை வைத்து வியாபாரம் செய்கிறார்கள். நான் தான் தமிழை பற்றி பேச வேண்டும், நீ பேசக்கூடாது என்றெல்லாம் பலவாறாக பல பேரால் சொந்தம் கொண்டாடப்படும் தமிழ் உலகத்தில் ஒரு காலத்தில் ஒவ்வொரு மனிதனாலும் பேசப்பட்ட பொதுமொழி. ஆம், தமிழ் ஒரு பொதுவுடைமை. உலகத்தில் முதலாக தோன்றிய மொழி தமிழ். உலகில் சில மதங்கள், மொழிகள், கலாச்சாரங்கள், நாகரீகங்கள் தோன்றிய 2000 வருடங்கள் தான் ஆகின்ற நிலையில் சுமார் 20,000 வருடங்கள் முன்பே தோன்றிய மொழி நம் தமிழ் மொழி. ஹராப்பா, மொகஞ்சதாரோ, சுமேரிய நாகரீகங்களுக்கு பல 1000 வருடங்கள் முன்பே தோன்றியது தமிழ் என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள். ஆம், சுமேரிய நாகரீகத்தின் முதல் ஊரின் பெயரே ஊர். உலகின் முதல் மனிதன் தமிழனாகத்தான் இருந்திருக்க கூடும் என சொல்லும் DNA ஆய்வுகள் 49 நாடுகளை கொண்ட குமரி காண்டம் என்ற மாபெரும் தமிழ் சாம்ராஜ்யம் கடலுக்கடியில் மூழ்கியதால் அதன் உண்மை உலகுக்கு தெரியாமல் போன சோகம். 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஓலைச்சுவடிகளில் வெறும் பாதி கூட மொழிபெயர்க்கப்படாத நிலையில் திருக்குறள், அகநானூறு, புறநானூறு போன்ற ஒப்பற்ற நூல்கள் கிடைத்திருக்கிறது. அப்போது அனைத்து மொழிபெயர்க்கப்பட்டால் கம்போடியாவில் உள்ள உலகின் மிகப்பெரிய கோவிலான அங்கோர் வாட்டை கட்டியது சூரியவர்மன் என்கிற பல்லவ அரசன் என்பது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? உலகத்தின் மிகப்பெரிய கீசா பிரமிடை விட 8 மடங்கு பெரியதான தஞ்சை பெரிய கோவில் ராஜராஜ சோழனால் 6 வருடங்களில் கட்டி முடிக்கப்பட்டது எப்படி என்று இன்னும் வியந்து நிற்கும் ஆய்வாளர்கள் மத்தியில் இதை போன்ற ஒரு மாபெரும் அதிசயம் இன்னும் உலக அதிசயமாக ஏன் அறிவிக்கப்படவில்லை என்கின்ற கேள்வி. Rajaraja Chola is one of the most powerful kings in world history. When the whole world knows about Alexander the Great, it should also know Rajaraja Chola. உலகிற்கு நாகரீகம், கலாச்சாரம், கலை, அறிவியல், மருத்துவம் என அனைத்தையும் கற்றுக் கொடுத்த நம் தமிழர்களின் இன்றைய நிலைதான் என்ன? தமிழின் பெருமை மறையவும் அழியவும் காரணமாக தமிழர்களே இருப்பது மிகவும் வருத்தத்திற்குரிய விஷயம். இதற்கு தீர்வுதான் என்ன? சுலபம். ஒவ்வொருவரும் தமிழில் பேச ஆரம்பிப்போம். தமிழ் மேல் வெறி, செந்தமிழில் தான் பேச வேண்டும், வேறு மொழிகளில் பேசக்கூடாது என்றெல்லாம் கூட இல்லை. தெரிந்த தமிழில் தலை நிமிர்ந்து வெட்கப்படாமல் பேசினால் போதும். தமிழின் பெருமையை பரப்பணி யார் என்று யாரேனும் கேட்டால் தமிழன் என்று சொல்லாதீர்கள், மனிதன் என்று சொல்லுங்கள். ஏனெனில் உலகில் முதலில் மனிதர்கள் பேசியது தமிழில் தான் என்று நான் மட்டும் சொல்லவில்லை, அலெக்ஸ் காலியர் போன்ற ஆராய்ச்சியாளர்கள் கூட சொல்கிறார்கள். உடை, நாகரீகம், கலாச்சாரம், மதம், சாதி என அனைத்திற்கும் அப்பாற்பட்டது நம் தமிழ். தமிழ்நாட்டில் பிறந்தவன் மட்டும் தமிழன் அல்ல. ஆப்பிரிக்கனோ, அமெரிக்கனோ, கருப்போ, சிகப்போ, தமிழ் மேல் பாசம், நேசம், மதிப்பு கொண்டு தமிழ் பேசும் ஒவ்வொருவனும் தமிழன் தான். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, தமிழன்டா. நாங்க என்ன சொல்ல வரோம்னா தமிழ் எங்கள் தாய்மொழி, அதனால் தமிழை பற்றி பெருமையாக கூறுகிறோம், அவ்வளவுதான். மற்ற மொழிகள் கேவலம் என்றோ ஆங்கிலத்தில் பேசக்கூடாது அப்படிலாம் நாங்க சொல்லவே இல்லை. ஆங்கிலம் கண்டிப்பா அவசியங்க. இன்னைக்கு பல பேருக்கு ஆங்கிலம் தான் சோறு போடுதுன்னு சொன்னா அது உண்மைதாங்க. லாங்குவேஜ் இஸ் ஜஸ்ட் ஃபார் கம்யூனிகேஷன். Whatever our mother tongue is, Telugu, Malayalam, Kannada, Hindi, we should be proud to represent ourselves. அதுதான் நாங்க சொல்றோம். எங்க ஜெனரேஷன் பசங்களுக்குலாம் கோர்வையா தமிழை பேசுறதே கஷ்டம், நடுவில் இங்கிலீஷ் வந்துடும். நாங்க இல்லைன்னு அது தப்புன்னு சொல்ல. 4 பேருக்கு முன்னாடி இங்கிலீஷ்ல பேசினா கெத்து, தமிழ் தெரியாத மாதிரி நடிக்கிறது, இந்த மாதிரி நடக்குதுங்க. இதெல்லாம் உண்மைதான் நடக்குது. ஒருத்தருக்கு புரியலங்கிறப்ப இங்கிலீஷ்லயே பேசினாலும் தமிழ்ல பேச நம்ம கேவலப்படக்கூடாதுன்னு நாங்க சொல்றோம்.
தமிழில் பேச பெருமைப்படுவோம். தமிழில் பேச பெருமைப்படுவோம். தமிழில் பேச பெருமைப்படுவோம். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, தமிழன்டா.